Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி மூணுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டேஸ்டியான சொரக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுங்கறத பார்க்கலாம். சொரக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சொரக்காய் எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், அது குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்காக 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு பல் வந்து ஒரு 6-7 வெள்ளை பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாமே எடுத்திருக்கேன். வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கொத்தமல்லி, புதினா, குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு ஆயில், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க சொரக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சொரக்காய் காரக்குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் சூடானோடனே சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கணும். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள், இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க நம்ம வந்துட்டு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது சூடு ஆறணுன்னே நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் 3 ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூண்டு பல் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். பொடியான இருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. காய் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வதக்கி வச்சுருந்தது சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே மசாலா வந்து கொஞ்சம் வதங்கிடும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து மசாலா அரைச்ச ஜார்லேயே அலசிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து காய் நல்லா வெந்து குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சொரக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.